கிரீன் சிட்டி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. மறுபடியும் ரேஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். உன்னை கலந்துருக்கிறதுக்கு உன் பேர் இருக்குது அதில். என்னது, நான் ரேஸ் இல்லையா? போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சே ஆகுறேன். என் பழைய பிரச்சனை முடியும். நீ சொல்கிறது உண்மைதானா? கண்டிப்பாக உண்மைதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? உன்னை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ இருந்தவன் நீ. ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன். ஓகே, அதை நினச்சி இப்போ கவலைப்படாத. ஐயோ என்ன இப்படி நடக்குது? என் நண்பர்கள்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கார் ரேஸுக்கு வந்தோம். அந்த கார் ரேஸ் ரொம்ப பயங்கரமான கார் ரேஸாகவும் இருந்துச்சு. அப்போ அந்த கார் ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படி நாங்கள் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ரேஸ் போட தான் எங்கள் கடைசி ரேஸ். அப்படி நாங்கள் போயிட்டுருக்கும்போது நான் ஃபஸ்ட்டே அப்புறம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அந்த சைடு என் ஃப்ரெண்டு திரும்பி பார்த்தா அவனையும் இடித்து தள்ளிட்டானுங்க. அவனும் அப்படியே இறந்துட்டான். நாங்கள் நினச்சி பார்க்கல அவன் இறந்துருவான்னு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் போகிறானுங்க. உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னா, இந்த டூடில் எல்லாரையும் ட்ராப் பண்ணி சாவ வச்சுட்டான். எல்லோரும் செத்துட்டாங்க. ஆனால் நான் மட்டும் உயிரோடு இருந்தேன். ஏன் அவன் இப்படி பண்ணான்னா, அவன் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வரணும்னு எங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவன் இப்போ நல்லா இருக்கான். ஆனால் நான் இப்போது உயிரோடி வந்துட்டேன். நண்பா, முக்கியமான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. உன் கூட ரேஸில் போட்டி போட போகிறது யார் தெரியுமா? டூடுலாமா, உன்னோட பரம எதிரி. என்னது, டூடுலா? டூடுல் போட்டி போட போகிறானா என் கூட? ஹலோ கிரீன் சிட்டி, நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியும். அதான் இப்போ உன்னை கொல்லலாம் இருந்திருக்கேன். வந்து ரேஸில் ஜெயிச்சு காமி. ரேஸுக்கு எல்லோரும் ரெடியாக இருங்க. Get set go. லெஃப்ட் சைடு தான் வழியா. நம்ம நேராக போர்டை மாற்றி வச்சுட்டு நம்ம லெஃப்ட் சைடில் போயிடலாம். மேலே பள்ளம் இருக்கான், போய் விழுந்துருவான். அவன் அந்த சைடோடு போய் அவுட் ஆயிடுவான். நேராக போகணுமா? ஓ, நேராக போர்டு போட்டிருக்கா. ஐயோ, நேராக பள்ளமாக இருக்கு. அச்சச்சோ. எவ்வளோ தைரியம் தான் என் நண்பனை கொண்டிருப்பேன். ஏன்டா டே, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானடா. இப்போ நீயே செத்துட்ட பாரு.